வணக்கம். இன்னைக்கு 11th எத்திக்ஸ் புக்லேருந்து தமிழர் கலைகள் அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மனித நாகரிகத்தின் வளர்ச்சியே கலைகளின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. மனித நாகரிகம் வளருது அப்படின்றதையே நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? கலைகள் இருக்கிறத வச்சு தான் தெரிஞ்சுக்கலாம். தமிழர் தங்களோட உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்தவும் கலைகள் வாயில்களாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட உள்ளத்தில் என்னென்ன நினச்சிருக்காங்களோ அதை வெளிப்படுத்துறதுக்கு கலைகள் தான் ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தொடக்க காலத்தில் அவர்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு தொழிலுமே கலையாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை காப்பியம் கலைகளை 64 அப்படின்னு பகுத்து கூறுது. அதாவது 64 கலைகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறது யாருன்னா மணிமேகலை அப்படின்ற நூலில் தான். அடுத்து இந்த பாடப்பகுதியில் கலைகள் பற்றிய அறிமுகம், அழகு கலைகளோட வகைகள், காலந்தோறும் தோன்றிய புதிய கலைகள், அது மட்டும் இல்லாமல் அவற்றை தமிழர்கள் எப்படிலாம் போற்றி வளர்த்தாங்க அப்படின்ற செய்திகளை கூறியிருக்காங்க. கலைகள் ஒரு நாட்டோட பன்முக பண்பாட்டு அடையாளங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களோட பழக்க வழக்கம் எப்படி இருக்குது, வாழ்வியல் முறை என்ன, அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலைமையை வெளிப்படுத்தும் விதமாக கலைகள் அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் 64 முதன்மை கலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஆயக்கலைகள் 64 அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது ஆயக்கலைகள் 64ஐயும் ஏய உணர்விக்கும் என் நம்மை என்ற கம்பரோட கூற்று தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பர் ஒரு பாட்டில் ஆயக்கலைகள் 64ஐயும் ஏய உணர்விக்கும் என் நம்மை அப்படின்னு சரஸ்வதியை போற்றி பாடியிருப்பார். ஓகேவா. அடுத்து மனிதனின் வாழ்விற்கு பயன்படும் அனைத்துமே கலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை பொது கலைகள், அழகு கலைகள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாங்க. காட்சி இன்பம், கேள்வி இன்பம் தருவன அழகு கலைகள். கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை அப்படின்னு அழகு கலையை 5ஆக வகைப்படுத்தி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மயிலை சீனு வெங்கடசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. கட்டடக்கலை அப்படின்னு பார்த்துக்கும்பொழுது தமிழகத்தில் உள்ள வீடு, மாளிகை, அரண்மனை, கோயில் எல்லாமே தமிழகத்தோட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. இதில் கோயிலே காலத்தை கடந்து இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலம் தொட்டே முறையாக கட்டடங்களை அமைப்பதற்கு மணிநூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை நூலோர் சிறப்பின் முகில் தோய் மாடம் அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்லியிருக்காங்க. அடுத்து மரக்கட்டடங்கள். பழங்காலத்தில் கோயில்கள்லாம் கல்லுனால இல்லை, மரத்தினால மட்டும்தான் கட்டப்பட்டிருந்துச்சு. இதுக்கு சான்றா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்க சபாநாயகர் மண்டபத்தை சொல்கிறாங்க. மரக்கட்டடங்கள் இயற்கையில் அழிந்து போயிடும் தன்மையுடையது. ஏன்னா அதெல்லாம் பூச்சிலாம் பிடிச்சி என்னாகும், உளுத்து போயிடும். இதோட மேற்பகுதி விரைவில் பழுதாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செம்பு, வெள்ளி, பொண்ணு போன்ற தகடுகள் போட்டு அந்த மேல் பகுதியை மூடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மரக்கட்டடங்களோடு களிமண் கட்டடங்களும் தோன்றின அப்படின்னு சொல்கிறாங்க. களிமண் கட்டடங்களின் மேற்கூரைகள் மரத்தால் வேயப்பட்டிருந்துச்சு. அதாவது களிமண்ணால் வீடு கட்டிட்டு கூரையை மரத்தால் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மரக்கட்டடங்களும் களிமண் கட்டடங்களும் சுடுமண்ணால் கட்டப்பட்ட உயர்ந்த கட்டடங்களாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கட்டியிருக்காங்கல்ல சிதம்பரத்தில் நடராஜர் கோயிலோட மண்டபம் இது இருக்குது பாருங்கள், மரத்தால். அதுக்கு மேலே பொண்ணால் என்ன பண்ண, அதாவது தங்கத்தால் ஓடு போட்டிருப்பாங்க. அடுத்து செங்கல் கட்டடங்கள். சங்க காலத்திலேருந்தே சுட்ட செங்கல்லால் ஆன கட்டடங்களை தமிழகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அகழாராய்ச்சிலலாம் நம்ம நிறையா இப்போ எடுத்துகிட்ருக்காங்க இல்லையா. செங்கல் கோயில்கள் மரக்கோயிலை விட உறுதியாகவும் நீடித்த தன்மையுடையனவாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட கோயில்கள் எல்லாமே செங்கலால் கட்டின கட்டடங்களாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மன்னர்கள் அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சீர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ இருக்குவல் அரியலூரில் இருக்க ஒரு செங்கற் கோயில். அடுத்து குடைவரை கோயில்கள். மண்டகப்பட்டில் இருக்க குடைவரை கோயில் பெரிய பாறையை குடஞ்சி உருவாக்கப்பட்டது தான் என்னது, குடைவரை கோயில்கள். இவை கருவறை, முன்மண்டபம், தூண் அப்படின்ற அமைப்பை கொண்டிருந்துச்சு. விழுப்புரத்தில் மண்டகப்பட்டு அப்படின்ற இடத்துல பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் முதலாக கட்ட குடைவரை கோயில் இருக்குது. ஓகேவா. முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில் பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில். பல்லவர்கள் அமைச்சது மண்டகப்பட்டு, அதே பாண்டியர்கள் அமைச்சது பிள்ளையார்பட்டியில் இருக்க குடைவரை கோயில். அடுத்து குடைவரை கோயில்கள் நீண்ட மண்டபம் போன்ற அமைப்பை பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த குடைவரை கோயில்களை எல்லாம் மண்டப கோயில்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாறை கோயில்கள் அப்படின்னும் அழைக்கிறாங்க. ஒரே கல்லிலான ஒற்றைக்கர் கோயில்கள் தமிழகத்தில் காணப்படுகின்றது. அதை அமைக்க
பாறைகளை மேலிருந்து கீழாக படிப்படியாக செதுக்கிட்டே வருவாங்க. அதில் மாமல்லபுரத்தில் இருக்க மகிஷாசுரமர்தினி கோயிலின் முன்னாடி தொங்கவிடப்பட்டு முற்று பெறாமல் உள்ள ஒற்றைக்கல் கோயில் இதற்கு சான்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கற்றளிகள் அப்படின்னா கருங்கல்ல ஒன்று மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றளிகள் அப்படின்னு பேர். கிபி 7ஆம் நூற்றாண்டில் நரசிம்மவர்மன் காலத்தில் கற்றளி அமைக்கும் முறை முதல் முறையாக ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மாமல்லபுரம், காஞ்சிபுரம், பனமலை ஆகிய ஊர்களில் காணப்படும் கற்றளிகள் காலத்தால் முந்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. பொது ஆண்டு 8ஆம் நூற்றாண்டில் தோன்றிய கட்டடங்களில் பெரும்பான்மையானவை கற்றளிகளாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள் செங்கற்களால் ஆன பழைய கோயில்களை என்னவா மாற்றினாங்க? கற்றளிகளாக மாற்றிருக்காங்க. அடுத்து திராவிட கலைகள். இந்திய கோயில் கட்டிடக்கலையை நாகரம், வேசரம், திராவிடம் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னது? நாகரம், வேசரம், திராவிடம் அப்படின்னு. சிகரத்தின் அமைப்பானது 4 பக்கங்களை கொண்டு சதுரமாக அமைந்திருந்தால் அது நாகரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வட இந்திய கட்டடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சதுரமாக இருக்கும் அதோட விமானம். ஓகேவா? அடுத்து சிகரம் வட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வேசரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மத்திய பகுதியில், இந்தியாவோட மத்திய பகுதியில் பௌத்த சமய கட்டடங்களில் இந்த மாதிரி அமைஞ்சிருப்பாங்க. அடுத்து சிகரம் வந்து 8 பட்டை அமைப்புடன் இருந்தால் அந்த விமானம் திராவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிடம் அப்படின்றது தென்னிந்திய கோயிலோட கட்டடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்கே கிருஷ்ணா நதி முதல் தெற்கே குமரி வரை உள்ள பகுதி தான் என்னது? திராவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா இடத்துலையுமே வந்து திராவிட கலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் பூரி ஜெகநாதர் கோயில். அதுக்கப்புறம் இந்த கட்டடக்கலை இலங்கை, பர்மா, மலேசியா, கம்போடியா போன்ற நாடுகள்லையும் பரவிருக்கு. இந்தியாவில் தென்னிந்திய கட்டடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக கட்டடக்கலையை பல்லவர், பாண்டியர், சோழர், விஜயநகர மன்னர்கள், நாயக்கர் ஆகியோரின் காலகட்டத்தவை அப்படின்னு தனித்தனியாக வகைப்படுத்தலாம். ஏன்னா ஒருத்தவங்களோட கட்டடக்கலையிலையும் ஒரு ஸ்பெஷாலிட்டியும் அதோட தனித்தன்மையும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விமானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்து கோயிலில் கர்ப்ப கிரகம் என்னும் கருவறையின் மீது அமைக்கப்படும் பிரமிடு விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கிறது தான் என்னது? விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. விமானத்தை பொதுவாக ஷடங்க விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷடங்க விமானம் அப்படின்றது 6 உறுப்புகளை குறிக்கிறது. அது மனித உடம்புல இருக்க 6 உறுப்புகளுக்கும் ரிலேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு அதிட்டானம் அப்படின்னா பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பித்தி, பிரஸ்திரம், கண்டம், சிகரம், தூபி அப்படின்னு 6 பாகம் இருக்குது. அதில் அதிட்டானம் அப்படின்றது பாதம், பித்தி அப்படின்னா கால், பிரஸ்தம் அப்படின்னா தோல், கண்டம்னா கழுத்து, சிகரம்னா தலை, ஸ்தூபி அப்படின்னா மகுடம். விமானத்தின் மீது பெரும்பாலும் ஒரே ஒரு கலசம் மட்டுமே இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமானங்கள் சோழர் காலத்தில் தான் மிக உயரமாக அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்து கோபுரம். கோயிலோட உறுப்புகள்லே மிக முக்கியமானதும் அழகானதும் எது அப்படின்னா கோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கோபுரம் சுற்றுப்புற சுவரில் ஊடறுத்து செல்லும் நுழைவு வாயிலின் மேல் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோயிலுக்கு உள்ள நுழையும் போது சுவர் குட்டை இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலோட ஃபஸ்ட்டு அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபுரத்தோட உச்சியில் 1க்கும் மேற்பட்ட கலசங்கள் இருக்கும். 5 கலசம், 3 கலசம், 7 கலசம், 13 கலசம் அப்படின்னு சொல்லிட்டு கலசங்கள் இருக்கும். ஆனால் கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்க விமானத்தில் ஒரே ஒரு கலசம் தான் வைப்பாங்க. ஓகேவா? அடுத்து இது இருக்கு இல்லையா? இதுதான் வந்து சாரங்கபாணி கோயில் கோபுரம். கும்பகோணத்தில் இருக்க சாரங்கபாணி கோயிலோட கோபுரம். அடுத்து கோயில்களில் கோபுரம் அமைத்தல் வந்து பல்லவர் காலத்தில் தொடங்கி விஜயநகர மன்னர் காலத்தில் வரையும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவர் காலத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க, விஜயநகர மன்னர் காலத்தில் ரொம்பவே சிறப்படைஞ்சிது அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்து ராஜசிம்மன் காலத்தில் கட்டப்பட்ட காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் தான் முதலாக சிறு கோபுரம் அமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பல்லவர்களும் சோழர்களும் விமானத்திற்கு முக்கியத்துவம் அளித்தார்கள். கோபுரத்துக்கு முக்கியத்துவம் அளித்தது யார் அப்படின்னா எல்லா மன்னர்களும் அழிச்சாங்க. ஆனால் வந்து பல்லவர்களும் சோழர்களும் என்ன பண்ணாங்க? விமானத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விஜயநகர மற்றும் நாயக்கர் காலத்தில் விமானங்கள் சிறியனவாகவும் கோபுரங்களை பெரியனவாகவும் அமைத்தனர். விஜயநகர மன்னர்கள்லாம் என்ன பண்ணாங்க? நாயக்கர்கள்லாம் விமானத்தை சின்னதாக அமைச்சிட்டு கோபுரங்களை பெருசாக கட்டினாங்க. கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் தான் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்க தொடங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் போன்ற இடங்களில் பெரிய கோபுரங்களை அமைச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னால் இந்த கோபுரங்களை ராஜகோபுரம் அப்படின்னு அழைச்சாங்க.
அடுத்து பல்லவர் கால கட்டடக்கலைகள். பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு தமிழகத்தை 300 வருஷம் ஆட்சி புரிஞ்சாங்க. இவர்கள் மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற எல்லா கட்டுமானத்தையும் கட்டி கோயில்கள்லாம் கட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் காலத்தாலேயே அழிக்க முடியாத குடைவரை கோயில்களையும் இவங்க உருவாக்கியிருக்காங்க. சாலுவன் குப்பம் அப்படின்ற இடத்துல புலிக்குகை இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. மண்டகப்பட்டு, பல்லாவரம், மாமண்டூர், வல்லம், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி ஆகிய பகுதிகளில் பழமையான பல்லவர் காலத்து கோயில்கள் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்த கோயில்கள் மிகவும் தொன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மன்னர் வந்து யாருன்னா கோயில் கட்டினதில் மகேந்திரவர்மன் தான். அடுத்து மாமல்லபுர கடற்கரை கோயில்கள் உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சால்வன் குப்பத்தில் இருக்க குகை கோயிலில் வெளி முகப்பு முழுவதும் யாழியின் முகம் செதுக்கப்பட்டிருக்கு. அந்த யாழியை இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புலி அப்படின்னு சொல்லிட்டு புலி குகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பல்லவர்களோட குடைவரை கோயில்கள் ஒற்றைக்கல் ரதங்கள் அமைந்ததோடு மட்டுமல்லாமல் கட்டட கோயில்களையும் எழுப்பியிருக்காங்க. இதில் அழகும் தொன்மையும் வாய்ந்தது காஞ்சியில் இருக்க கைலாசநாதர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினது ராஜசிம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாண்டியர் கால கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல்லவர்கள் தமிழகத்தோட வடபகுதியை ஆட்சி செஞ்சுருந்த அதே காலத்தில் தான் என்ன பண்ணாங்க, தென்பகுதியை பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. செழியன் சேந்தம் காலம் முதல் வீரபாண்டியன் காலம் வரை அவர்கள் தோற்றுவித்த குடைவரை கோயில்கள், ஒற்றை கற்றளிகள், கட்டட கோயில்கள் ஆகியன பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சான்றுகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் பாண்டியர்களோட குடைவரை கோயில்கள் சிற்பங்கள் மிகுந்த அழகோடு இருக்குது அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு பிள்ளையார்பட்டி, மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, திருமயம், குடுமியான்மலை, சித்தன்னவாசல், மகிபாலன்பட்டி, பிரான்மலை, அழகிய பாண்டியபுரம், மூவரை வென்றான் போன்ற ஊர்களில் பாண்டியர்கள் கால குடைவரை கோயில்கள் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வெட்டுவான் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கழுகுமலையில் இருக்குது. கழுகுமலையில் இருக்க வெட்டுவான் கோயில் பாண்டியரோட ஒற்றை கற்றளிக்கு மிகப்பெரிய சான்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது மலையிலேருந்து மேலேருந்து கீழ் நோக்கி குடைஞ்சு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாணியில் அமைஞ்சது தான் என்னது எல்லோரா, மேலேருந்து கீழே வரைக்கும் செதுக்கி ஒரு கோயிலை உருவாக்கியிருப்பாங்க. அதனால் இது என்ன சொல்கிறாங்க, தென்னகத்து எல்லோரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பத்தூர் திருக்கற்றளிநாதர் கோயிலில் வந்து பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த சான்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோழர் கால கோயில்கள். தமிழக கட்டடக்கலை வரலாற்றில் பிற்கால சோழர் காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாலய சோழன்லேருந்து 3ஆம் ராஜராஜ சோழன் வரையிலான மன்னர்கள் அழகு வாய்ந்த பல கோயில்களை எழுப்பியிருக்காங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட கோயில்களை எல்லாம் கருங்கற்களால் மாற்றி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் விஜயாலய சோழனால் கட்டப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தமலை கோயில் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட வெளிச்சுவர் சதுர வடிவில் இருக்கும், ஆனால் உட்சுவர் எப்படி இருக்கும், வட்ட வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆதித்த சோழன் காவிரி ஆற்றோட இரு பக்கங்கள்லையும் ஏராளமான கற்கோயில்களை கட்டியிருக்காரு. இந்த கோயில்களில் இன்றும் நிலச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பராந்தக சோழன் கட்டின பிரம்மபுரீஸ்வரம் கோயில், எறும்பூர் கடம்பவனேஸ்வரர் கோயில் ஆகியன சோழர் கால கட்டடக்கலையின் எழிலையும் எளிமையையும் விளக்குது அப்படின்றாங்க. அடுத்து சோழர் கால கட்டடக்கலையில் செம்பியன் மாதேவியோட பங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பாடல் பெற்ற பல தலங்களை கற்றளிகளாக மாற்றி அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருள் செல்வங்களையும் வாரி வழங்கியிருக்காரு. அடுத்து ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பெரிய கோயிலை தென்னகத்தின் மேரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் தான் தமிழக கட்டடக்கலைக்கு மணிமகுடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சையில் சுற்று வட்டார பகுதிகளில் கருங்கல்லே இல்லாத நிலமையில் ஃபுல்லாக கருங்கல்ல வச்சு 216 அடி கோயிலை 13 அடுக்கு விமானத்தை கொண்டு கட்டிருக்கும் பொழுது அதை ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு பேர் வச்சும் வழங்கியிருக்காரு. இது வந்து மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் முதல் வாசல் கேரளாந்தகன் திருவாசல் அப்படின்னு அழைக்கிறாங்க. 2வது வாசல் ராஜராஜனோட திருவாசல் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கோயிலோட உச்சியில் இருக்க எண்கோண வடிவில் இருக்க சிகரம் 80 டன் எடை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 1987 வருஷம் ஐக்கிய நாடுகளோட யுனெஸ்கோ அமைப்பு என்ன பண்ணுது, உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து மிக உயரமான விமானத்தை உடைய தமிழகத்தில் இருக்க கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தஞ்சை பெரிய கோயிலோட விமானம் 216 அடி,
கங்கை கொண்ட சோழபுரம் 170 அடி. திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் 126 அடி. இது 3ஆம் குலோத்துங்க சோழனால் எழுப்பப்பட்ட கோயில். அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். ராஜேந்திர சோழன் தனது கங்கை படையெடுப்பின் வெற்றி நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஊரை அமைச்சு அங்கே ஒரு கோயிலையும் அமைச்சார். இது 170 அடி உயரம் கொண்டது. இந்த கோயில் சிற்ப களஞ்சியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விஜயநகர பேரரசர் காலம் மற்றும் நாயக்கர் காலம் அப்படின்னு பார்த்தா, விஜயநகர பேரரசின் காலத்தில் தமிழக கட்டடக்கலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சோழர் பாண்டியர் கால கட்டடக்கலையின் தொடர்ச்சியாகவே விஜயநகர பேரரசு காலமும் இருந்துச்சு. ஆனால் நுட்பமான அலங்கார வேலைப்பாடுகள் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் விமானம் சிறிதாகவும் கோபுரங்கள் பெருசாகவும் இருந்துச்சு. அடுத்து திருவண்ணாமலை, மதுரை, ராமேஸ்வரம் ஆகிய ஊர்களில் கோயில்கள் அந்த விஜயநகர காலத்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ பார்க்குறது ஜலகண்டேஸ்வரர் கோயில் வேலூரில் இருக்குது. இது விஜயநகர காலத்தோட கோவில். அடுத்து நாயக்கர் கால கட்டடக்கலைக்கு விஜயநகர கால கட்டடக்கலையை பின்பற்றியே இருந்துச்சு. ஏன்னா விஜயநகர மன்னர்களோட ஆளுநர்கள் தான் அது நாயக்கர்களாக நியமிக்கப்பட்டாங்க. மதுரை நாயக்கர் மஹால் இப்போ நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 100 கால் மண்டபங்கள் 1000 கால் மண்டபங்கள் எழுப்புதல் இவர்களோட சிறப்பான தனித்தன்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திருமலை நாயக்கர் மஹால், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் 1000 கால் மண்டபம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புது மண்டபம், திருச்சி மலை மீது கட்டப்பட்டுள்ள தாயுமானவர் கோயில் ஆகிய இவர்களோட கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர் கட்டடக்கலையின் நெடிய வரலாறு தமிழர் தம் பழமையையும் வளமையையும் உலகிற்கு காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் 1000 கால் மண்டபங்கள் அமைந்துள்ள கோயில்களில் குறிப்பிடத்தக்கவை என்னென்ன அப்படின்னு பார்த்தா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவரங்கம் அரங்கநாதர் கோயில், அடுத்து சிதம்பரம் நடராஜர் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில், இங்கே எல்லா இடத்துலையுமே 1000 கால் மண்டபங்கள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழகத்தோட சிற்பக்கலை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா யூனிட் 8ல் இதில் சம்மந்தமாக நிறையா கொஷின்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.